ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு வறுவல் பண்ண போகிறோம். அதுவும் சட்டுன்னு பண்ண போகிறோம். வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றுனதுமே ஒரு 5 பூண்டு பல்லை இந்த மாதிரி தட்டி எடுத்துருக்கேன். அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு அது கூடவே உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெரிய துண்டாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுவும் தோலோட தான். இதை சேர்த்ததுக்கப்புறமா மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதை கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். இதில் தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. தண்ணி ஊற்றாமல் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சாலும் அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் கிட்ட வேக வச்சுட்டு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ 6 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம 2-3 தடவை கிளறி விட்டு வேக வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்தோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. உண்மையை சொல்லணும்னா எல்லாருக்குமே டெய்லியும் கூட உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க, வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த மாதிரி சட்டுன்னு ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.